குட் ஈவினிங் பிள்ளைகள். குட் ஈவினிங். ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே பிள்ளைகள், 2027 நான் நினைக்கிறேன் இன்னைக்கு இஸ்லாம் பிள்ளைகள் குறைவாக வகுப்புல இருக்கிறாங்க. ரைட், பரவாயில்ல. வகுப்புக்கு வராதாக்கள் ரெக்கார்டிங்க 1 வீக்குக்குள்ள பார்த்து முடிச்சுக்கொள்ளுங்க. 4 நாள் 5 நாளைக்குள்ள பார்த்துருங்க. ஆகுனா 7வது நாள் அது ரெக்கார்டிங் எக்ஸ்பைர்ட் ஆயிரும். ஓகே பிள்ளைகள், நாங்க 2027 எங்கட ஜியோகிரபி பாடத்துல முதலாவது பிரதான பாடம் படிச்சு கொண்டு இருக்கிறோம். ஏற்கனவே 2 அறிமுக பாடம், குட்டி குட்டி பாடம் படிச்சோம். இப்ப மெயினான அழகு, முதலாவது மெயினான அழகுக்கு வந்துட்டோம். ஸோ புவி தொகுதின்னு சொல்ற மெயினான பாடம் படிக்கிறது ஸ்டார்ட் பண்ணி நான் நினைக்கிறேன் இன்றையோட 3வது வகுப்பு இந்த புவி தொகுதின்னு சொல்ற பாடத்தை விவரமா விரிவா படிச்சு கொண்டு இருக்கிறோம். ஸோ இதுல முதலாவது விஷயம் நாங்க ஏற்கனவே படிச்சுட்டோம், தொகுதியை பத்தி படிச்சிட்டோம். முதல் வகுப்பு ஒரு வகுப்புல தொகுதியை பத்தி நாங்க படிச்சு முடிச்சோம். அதாவது இதுல 2 விஷயம் படிச்சோம். தொகுதின்னா என்னன்னு சொல்லி ஒரு சரியான வரைவிலக்கணம் எழுதுறதுக்கும் தொகுதியுடைய 3 வகைகளை பத்தியும் படிச்சோம். தொகுதி 3 வகை, அந்த 3 வகையான தொகுதி என்ன என்ன அதுக்கு உதாரணம். சோ முதலாவது இந்த பாடத்துல ஃபர்ஸ்ட் கிளாஸ் தொகுதியை பத்தி படிச்சோம். 2வது நாங்க விளங்கி கொண்டோம் பூமிய 4 உப தொகுதிகளாக பிரிச்சு அந்த ஒவ்வொரு உப தொகுதிகளையும் படிக்கிறதினூடாக புவி தொகுதியை முழுமையாக கற்றுக்கொள்ள போறோம்னு படிச்சோம். சோ அந்த வகையில புவி தொகுதியில 4 உப தொகுதிகளை பத்தி படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். முதலாவது உப தொகுதி கட்கோளம், 2வது உப தொகுதி வளிக்கோளம், 3வது உப தொகுதி நீர்க்கோளம், 4வது உப தொகுதி உயிர்கோளம். ஓகே, எங்கட புவி தொகுதின்னு சொல்ற இந்த பாடத்துல மெயினான பகுதி, பிரதானமான விடயம் என்னன்னா இல்ல அல்லது இந்த பாடத்துல சுருக்கம் என்னன்னு சொன்னா இந்த 4 1 மினிட் பிள்ளைகள். நான் நினைக்கிறேன் கேமரா ஏதோ கொஞ்சம் அப்செட்டா இருக்குது. 1 மினிட் வா வெயிட் பண்ணு. ஓகே பாப்பா. ரைட் ரைட், கவனிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள். ரைட் பிள்ளைகள், எங்கட இந்த பாடத்துல மெயின் பகுதி பூமியை இப்படி 4 தொகுதிகளாக பிரிச்சு ஒவ்வொரு தொகுதியையும் தனித்தனியே படிக்க போறோம். போன வகுப்புல கட்கோளத்தை பத்தி படிச்சோம். கட்கோளத்தை தனியா ஒரு பகுதியா பிரிச்சு படிச்சோம். இன்றைய வகுப்புல வளிக்கோளத்தை படிக்க போறோம். வளிக்கோளம் போன வகுப்புல ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்றையோட இந்த வளிக்கோளம் படிச்சு பிடிக்க போறோம். பேலன்ஸ் கிடக்குது, மிச்சம் படிக்க வேண்டி. சோ அடுத்த வகுப்புல நீர்க்கோளம் படிப்போம். அதுக்கு அடுத்த வகுப்புல உயிர்கோளம். சோ பூமிய 4 உப பகுதிகளாக, உப தொகுதிகளாக பிரிச்சு இந்த 4ஐயும் தனித்தனியே கற்றுக்கொள்றதினூடாக புவி தொகுதியை முழுமையாக கற்றுக்கொள்ள போறோம். கடைசியா படிப்போம், இதுக்கு இடையில எல்லாம் தொடர்பு இருக்கு. எங்களுக்கு தெரியும் இந்த 4க்கும் இடையில தொடர்பு இருக்கு. அந்த தொடர்பு பேர் தொடர்பை இடைத்தொடர்புன்னு சொல்றது. ஏற்கனவே ஒரு அறிமுகம் எங்களுக்கு தெரியும். இந்த புவி தொகுதியில 4 உப தொகுதிகளுக்கு இடையில இடைத்தொடர்புகள் இருக்குது. அந்த இடைத்தொடர்புகள் என்னத்தை அடிப்படையாக கொண்டிருக்குன்னு எங்களுக்கு தெரியும். சக்தியையும் பதார்த்தத்தையும் பரிமாற்ற அடிப்படையில இந்த 4க்கும் இடையில இடைத்தொடர்பு இருக்குன்னு தெரியும். இந்த 4க்கும் இடையில இருக்கிற இந்த இடைத்தொடர்புக்கு மூலாதாரமாக அமைகிறது சூரிய சக்தின்னு எங்களுக்கு தெரியும். சோ சூரிய சக்தியை மூலாதாரமாக கொண்டு இந்த 4 உப தொகுதியும் ஒன்றுக்கு ஒன்று சக்தியையும் பதார்த்தத்தையும் பரிமாறிக்கொண்டிருக்குது. சோ இப்படி இந்த 2ஐயும் இந்த 4ம் பரிமாறிக்கொண்டிருக்கிறதுனால தான் நம்மட பூமி முழுமை அடைஞ்சிருக்கு. இது நமக்கு ஒரு ஆரம்பத்துல நாங்க கற்றுக்கொண்டோம். சோ இன்றைய வகுப்புல நாங்க கட்கோளம் படிச்சுட்டோம். வளிக்கோளம் அரைவாசி படிச்சா போல இருக்குது. அதுல மிச்சத்தையும் விரைவாக படிச்சு போட்டு நான் உங்களோட வகுப்பை முடிச்சு கொள்ளுவேன். ஓகே, உங்களோட மைக்கெல்லாம் ஓப் பண்ணப்பட்டிருக்குது. சந்தேகம் கேட்க முடியாத மாதிரி இருக்கும். இந்த மாதம் இறுதி வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளுங்க. அதுக்கு பிறகு நீங்க வகுப்புல சந்தேகம் கேட்கலாம். பிள்ளைகள், இப்ப நாங்க எடுத்துக்கொண்டிருக்கிறது 2027 வகுப்பு. 2 பேட்ச் இருக்குது. 2026 இருக்குது, 2025 இருக்குது. இங்க கவனிச்சு கொள்ள வேணும் படிவா. பிள்ளைகள் 2027 இப்பதான் ஓ லெவல் எக்ஸாம் எழுதிருக்கிறீங்க, இன்னும் ஸ்கூலுக்கு போகல.
ஸ்கூல்ல 2026 12ஆம் ஆண்டும் 13ஆம் ஆண்டும் இருக்கு. பிள்ளைகள் 2027 எக்ஸாம் எடுக்கிற பிள்ளைகள் நீங்க எங்கட குரூப்ல இல்லாட்டி 2027 ஜியோன்னு சொல்லி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க. இந்த நம்பருக்கு 077 31 48 264. பிள்ளைகள் ஏற்கனவே எங்கட வகுப்புல சேர்ந்து இருக்கிற பிள்ளைகள் தயவு செய்து எனக்கு மெசேஜ் பண்ணாதீங்க. ஏற்கனவே 2026 குரூப்லயோ அல்லது 2025 குரூப்லயோ அட்மிஷன் நம்பர் எடுத்து வகுப்புல இருப்பீங்கல்ல, நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிடாதீங்க. உங்களோட சொல்லையில புதுசா இந்த வகுப்புக்கு வராதாக்களை தான் சொல்றேன். பிள்ளைகள் 2026 பிள்ளைகள் யாரும் இந்த 2027 வகுப்புக்கு தான் வந்து கொண்டிருக்கிறீங்க. 2026 வகுப்புக்கு இன்னும் வரலாட்டி 2026ல 3ஆம் தவணை அரைவாசி போய்கொண்டிருக்கான். 3ஆம் தவணை படிச்சு அரைவாசி போய்கொண்டிருக்கு. சோ 2026 எக்ஸாம் எடுக்க போற பிள்ளைகள் 12ஆம் ஆண்டு பிள்ளைகள் நீங்க எங்கட வகுப்புக்கு வர போறீங்கன்னு சொன்னா 2026 ஜியோன்னு சொல்லி நீங்க மெசேஜ் பண்ணுங்க. எப்படி வகுப்புல ஜாயின் பண்றேன்னு தகவல் உங்களுக்கு தருவேன். அதே மாதிரி 2025 நாங்க 5ஆம் தவணை, அதாவது கடைசி பகுதி, 5ஆம் தவணை இல்ல 6ஆம் தவணையில கடைசி பகுதி போய்கொண்டிருக்கு. அது முடிய பேப்பர் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். 2025 குரூப்ல ஜாயின் பண்ணணும்னா 2025 ஜியோன்னு சொல்லி நீங்க இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி விடுங்க வாட்ஸ்அப்புக்கு. உங்களை அந்தந்த குரூப்ல சேர்த்துக்கணும். பிள்ளைகள் 2025 சொன்னால் 2025 குரூப்ல சேர்ந்தால் போதும். அந்த குரூப்லயே 2026 வகுப்புக்கான ரெக்கார்டிங், லிங்குகள், நோட்ஸ்கள் வரும். இந்த 2 குரூப்லயும் ஜாயின் ஆகணும்னு இல்ல. இந்த குரூப்ல இருந்தா சரி. 2026 பிள்ளைகள் நீங்க 2026 குரூப்ல இருந்தால் 2027 வகுப்புட ரெக்கார்டிங், லிங்குகள் எல்லாம் வரும். சோ நீங்க படிக்காத 2025 அதுக்கு முன்னுக்கு படிக்காத வகுப்புகளை இதுலயும் படிக்கலாம். இது நீங்க 2026 படிக்காத பகுதிகளை இதுல படிக்கலாம். இதை கொஞ்சம் கவனத்துல எடுத்துக்கொள்ளுங்க. ஏதாவது உங்களுக்குரிய குரூப்ல இருந்தீங்கன்னா சரியா, ஒரு குரூப்ல மட்டும். ஏற்கனவே எங்க வகுப்புக்கு வாராக்கள் தயவு செய்து வாட்ஸ்அப் பண்ண வேணாம். ரைட். இப்ப நாங்க படிச்சு கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு வடிவ தெரியும் பிள்ளைகள். இந்த வளிமண்டல படைகளை பத்தி போன வகுப்புல விரிவா படிச்சோம். வளிமண்டல படைகள், அதாவது 4 வளிமண்டல படைகள் இருக்குன்னு படிச்சோம். மாறன், படை, இடை, வெப்பம். சோ 4 வளிமண்டல படைகள் இருக்குது. அந்த ஒவ்வொரு வளிமண்டல படைகளையும் என்னென்ன முனைப்பான அம்சங்கள், முக்கியமான பண்புகள் இருக்குன்னு படிச்சோம். ஸ்பெஷலா இந்த 4 வளிமண்டல படையில 2 விஷயத்துக்கு என்ன நடக்குதுன்னு தெளிவா உங்களுக்கு சொல்லி தந்தேன். ஒன்று வெப்பம். வளிமண்டல படைகளில் வெப்பம், வெப்பத்துக்கு என்ன நடக்குது. 2வது அமுக்கத்துக்கு என்ன நடக்குது. இதுல மாற்றம் எப்படின்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நாங்க படிச்சுட்டோம். இத இன்னும் ஒரு டீப்பா ஒரு வரைபடத்துல நாங்க காட்ட தெரிஞ்சிருக்க வேணும். ஒரு நாளும் பரீட்சைக்கு இப்படி கேட்டதில்லை. வளிமண்டல படைகளில் வெப்பம், அமுக்கம், மாற்றம் அடையும் விதத்தை ஒரு வரைவு மூலம் காட்டுகன்னு கேட்கல. சப்போஸ் கேட்டாலும் அது எங்களுக்கு சொல்ல தெரிஞ்சிருக்க வேணும். அது மிக இலகுவானது. இப்ப நாம படிக்க போறோம். 4 வளிமண்டல படைகள் இருக்குது தானே. அங்க அந்த ஒவ்வொரு படைகள்லையும் வெப்பத்துக்கு என்ன நடக்குது, அமுக்கத்துக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்க போறோம். முதல்ல ஒரு வரைபடம் ஒன்று கீற போறோம். அந்த வரைபடத்துல வளிமண்டல படைகளை கீறி காட்டுறது ஈஸியா இருக்கும். இங்க கவனிச்சுக்கொள்ளுங்க. இப்போ ஒண்ணும் எழுத தேவையில்லை. அந்த நோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தந்துட்டேன். சோ முதலாவது விஷயம், இது நாங்க மேற்பரப்பு எடுப்போம். புவியிட மேற்பரப்பு. ஓகே. இது புவியிட மேற்பரப்பு. ரைட். இப்படி கீறிக்கொள்ளும். இப்ப இதுல உயரம், தரையிலிருந்து உயரம், உயரத்தை நாங்க கிலோமீட்டர்ல போடுவோம். உயரத்தை கிலோமீட்டர்ல போடுவோம். ரைட். எங்களுக்கு இப்ப தேவையான உயரம் பிள்ளைகள் 120. 120க்கு மேல நம்ம வளிமண்டல படைகளை பத்தி படிக்க போறது இல்லதானே. ஏன்னா 10,000 கிலோமீட்டர் வரைக்கும் வளிமண்டலம் இருந்தாலும் நாங்க படிக்க போறது 120. ஓகே. கடல் மட்டத்தில இருந்து தொடங்குவோம். சைபர்ல இருந்து தொடங்குவோம். ரைட். இப்ப இமயமலையை கிரிக்கணும். இமயம் மேற்பரப்பை காட்டுறதுக்காக எவரெஸ்ட் சிகரத்தை கீறிக்கொள்ளும். ஓகே. இப்ப ஒவ்வொரு வளிமண்டல படைகளையும் முதலாவது கீறுவோம். முதலாவது மாறன் மண்டலம் எங்களுக்கு தெரியும் அது எவ்வளவு உயரத்துல இருக்கும். 10 தொடக்கம் 8 தொடக்கம் 16. சோ இப்படி போடுவோமே. இதுல 120, இதுல 60 போடுவோம். ஓகே.
இதுல 30 போடுவோம் உயரம், இதுல 90 போடுவோம், ரைட். இதுல 10, இதுல 20, இதுல 40, இதுல 50, இதுல 70, இதுல 80, இதுல 100, இதுல 110. ஓகே, உசரம் போட்டிருக்கு. 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100, 110 உயரம் கிலோமீட்டர்ல போட்டிருக்கு. இப்ப நாங்க முதல்ல இந்த வரைபடத்துல மாறன் மண்டலத்தை அடையாளப்படுத்துவோம். மாறன் மண்டலத்துல உயரம் எங்களுக்கு தெரியும், 8 தொடக்கம் 16. இதுல அர்த்தம் போன வகுப்புல உங்களுக்கு சொல்லி தந்தேன். ஏன் இப்படி 8 தொடக்கம் 16 வச்சிருக்கிறாங்க என்றால், துருவ பகுதிகளில் 8 கிலோமீட்டர் உசரமாகவும் மத்திய கோட்டுக்கு பக்கத்துல 16 கிலோமீட்டர் உசரத்திலையும் இருக்கிற படைதான் மாறன் மண்டலம். அதனால 8 தொடக்கம் 16 நாங்க மேக்சிமம் 16ல அதை கீறிக்கொள்ளுவோம். 16ல நான் அதை கீறிக்கொள்றேன். ஓகே, ரைட். இப்ப இது மாறன் மண்டலம். மாறன் மண்டலம். ஓகே, மண்டலம் எழுதல, மாறன் எழுதி இருக்கிறது. ரைட். இப்ப அடுத்ததுக்கு போவோம். அடுத்தது 2வது படை மண்டலம். அது 50 கிலோமீட்டர் உயரம், கடல் மட்டத்திலிருந்து 50 கிலோமீட்டர். இந்த கடல் மட்டத்திலிருந்து 50 படை மண்டலம். ஓகே, அடுத்தது 80ல இடைமண்டலம். இது போன வகுப்புல படிச்சுட்டோம், அதனால நான் விரைவா சொல்லிக் கொண்டு போறேன். 80ல இடைமண்டலம். அடுத்து அங்கால வெப்ப மண்டலம். 120 வரைக்கும் வெப்ப மண்டலம். இப்ப எங்களுக்கு இன்னொன்று தெரியணும், அந்த இடைவெளிகள் இருக்குது. மாறான் மண்டலத்துல மேலெல்லை சின்ன ஒரு இடைவெளி இருக்குன்னு படிச்சோம். மாறான் மண்டலத்துல மேலெல்லை இதுவும் நாங்க படிச்சோம், அதையும் நோட் பண்ணுவோமா? மாறான் மண்டலத்துல மேலெல்லை, இந்த இடத்துல மாற்றறிப்பெல்லை. அந்த படை மண்டலத்துல மேலெல்லை படைத்தறிப்பெல்லை. இதுல எங்களுக்கு தெரியும், படைத்தறிப்பெல்லை, படை தரிப்பு எல்லை. அடுத்தது இடைமண்டலத்துல மேலெல்லை இடைத்தரிப்பு எல்லை. இப்ப ஓகே, இப்ப நாங்க என்ன கீறி இருக்கிறோம் சொன்னால் 4 வளிமண்டல படைகள் கீறி இருக்கிறோம். இதுல படை மண்டலத்துல இந்த இடத்துல 30 கிலோமீட்டர் உசரம் வரைக்கும் ஓசோன் இருக்கும். ஓசோனையும் இதுல அடையாளப்படுத்துவோம். இந்த ஓசோனையும் அடையாளப்படுத்தும். இது வந்து ஓசோன் லேயர். சும்மா ஒரு பகுதியில போட்டு O3 போட்டால் அதுல அர்த்தம் ஓசோன் எங்களுக்கு தெரியும். சோ இப்ப என்ன, ஓசோன் வந்து படைமண்டலத்தான் இருக்குது. இப்ப பிள்ளைகள் நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம், ஒரு வரைபடத்துல 4 வளிமண்டல படைகளையும் கீறி இருக்கிறோம். முதலாவது விஷயத்துக்கு போவோம். இதுல வெப்பத்தை பத்தி காட்டுவோம். வெப்பத்தை காட்டுவோம். இந்த ஒவ்வொரு படைகள்லையும் எப்படி வெப்பம் மாற்றம் அடையுது, வெப்பத்துக்கு என்ன நடக்குதுன்னு நாங்க காட்ட போறோம். இப்படி காட்டுவோம், நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இப்ப 3 விதமா வெப்பம் நடக்கலாம். ஒன்று, வெப்பம் கூடிக்கொண்டு போகலாம். சோ வெப்பம் கூறுற இடத்துல நாங்க சிகப்பு கலர் பயன்படுத்துறேன். இந்த இடத்துல நான் இதை குறியீட போட்டு காட்டுறேன். வெப்பம் கூடுற இடத்துல சிவப்பு கலரை பயன்படுத்த போறோம். அப்ப வெப்பம் அதிகரித்தல், வெப்பம் அதிகரித்தல், உயர்ச்சி அல்லது அதிகரிச்சு. உயர்ச்சினா வெப்பம் கூடுது. அடுத்தது நாங்க கிரீன் கலர் பயன்படுத்துவோம், ப்ளூ கலர் பயன்படுத்துவோம். அடுத்ததுக்கு கிரீன் கலர் பயன்படுத்தும். இந்த ப்ளூ கலர் வந்து வெப்பம் குறைகிறதுக்கு பயன்படுத்தும், வீழ்ச்சி. கிரீன் கலர் வெப்பம் சீரான தன்மை. சீரான என்றால் கூடவும் செய்யாது, குறையவும் செய்யாது, நிலையா இருக்கு. இந்த 3 கலரை பயன்படுத்தி நாங்க கீறிக்கொள்ளும். 1 மினிட் வரேன், இந்த போர்டை கொஞ்சம் கிளியர் ஆகும். ஓகே, ரைட். இப்ப மாறன் மண்டலத்துல வெப்பத்துக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்க போறோம்.
இங்க பார்த்துக்கொள்ளுங்க, இந்த கீழ் பகுதியில நாங்க வெப்பநிலையை போட்டுக்கொள்வோம். இந்த இடத்துல வெப்பநிலையை போட்டுக்கொள்வோம். ரைட். எங்களுக்கு போன வகுப்புல தெரியும், நான் கேள்வி கேட்டுதான் படிப்பிக்கிறது. இப்போ உங்களோட மைக் ஆஃப் பண்ணி இருக்குது, நீங்க மெசேஜ் பண்ண இல்லாத, அதனால நான் கேள்வி கேட்கல. உங்களுக்கு தெரியும் 4 வளிமண்டல படை இருக்கு. மாறன், படை, இடை, வெப்பம். எங்களுக்கு தெரியும் எந்த படையில வெப்பம் மிக குறைவாக இருக்கும்னு எங்களுக்கு தெரியும். இடைமண்டலத்துல மிக குறைவான வெப்பம் இருக்கும். அது -90 பாகை செல்சியஸ். இது எங்களுக்கு தெரியும். இந்த 4 படைகள்ல எந்த படையில வெப்பம் அதிகமாக இருக்கும்னு எங்களுக்கு தெரியும். இங்க வரும். சோ இப்ப எங்களுக்கு ஆக குறைஞ்ச வெப்பம் காட்ட வேணும். -90 வரைக்கும் ஆக குறைஞ்ச வெப்பம் காட்ட வேணும். நாங்க இந்த இடத்துல வெப்பநிலையை காட்ட போறோம். இந்த கீழ் இந்த அச்சில வெப்பநிலையை காட்ட போறோம். -90 வரைக்கும் காட்ட போறோம். சோ -100 பாகை செல்சியஸ் வெப்பநிலையை பாகை செல்சியஸ்ல தானே போடுறது. இந்த 100 போட்டுறது -100 பாகை செல்சியஸ். சோ எங்களுக்கு பிள்ளைகள் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க பிள்ளைகள். இதுல 100, இதுல நாங்க 0 போடுவோம். 0 பாகை செல்சியஸ். எங்களுக்கு 30 பாகை செல்சியஸுக்கு மேல வெப்பம் தேவையில்லை. அதுக்கு மேல நாங்க காட்ட போறது இல்லை. 30ன்னு சொன்னால் 10, 20, 30. 30 பாகை செல்சியஸோட காணும் வெப்பம். பிளஸ்ல மைனஸ்ல 0, இதுல 50 போடுறேன். 50, இதுல 20, இதுல 10, 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90 மைனஸுக்கு போய்கொண்டிருக்கு. இப்ப எங்களுக்கு மாறான் மண்டலத்துல தரையிலிருந்து மேல போக போக மாறான் மண்டலத்துல வெப்பநிலைக்கு என்ன நடக்கும்னு படிச்சுட்டோம். அது வீழ்ச்சி அடையும். சோ நீல கலர் பயன்படுத்துறேன். வீழ்ச்சி அடையும். கிட்டத்தட்ட எவ்வளவு வரைக்கும் வீழ்ச்சி அடையும் என்றால் கிட்டத்தட்ட இந்த 60 வரைக்கும் வீழ்ச்சி அடையும். மைனஸ், இதெல்லாம் மைனஸ் அம்பளைகள், சாரி மைனஸ் போடையில, இதெல்லாம் மைனஸா. 60 -60 வரைக்கும் வீழ்ச்சி அடையும். சோ இந்த இடத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. புவியிட மேற்பரப்புல வெப்பநிலை 18 பாகை, சராசரி 18 பாகை. ரைட். இப்ப நாங்க ப்ளூ கலர் போடுறோம்னா வெப்பம் குறையுதுன்னு அர்த்தம். குறையுதுன்னு சொன்னா இந்த பக்கம் போகும். அப்ப இங்க இருந்து வெப்பம் குறைஞ்சி கொண்டு -60 வரைக்கும் வந்துட்டு. சோ நாங்க ப்ளூ போட்டிருக்கிறோம்னா வெப்பம் குறையும். அப்ப மாறான் மண்டலத்துல புவியிட மேற்பரப்புல கிட்டத்தட்ட 15, 18 கிட்ட இருக்கிற வெப்பம் மேல உயரம் போக போக குறைஞ்சி அதுல மாறான் மண்டலத்துல மேல் எல்லை கிட்ட எதுக்கிட்ட வந்திருக்குன்றால் 60 கிட்ட வந்திருக்கு. சோ இந்த 60 பாகையை ஞாபகம் வச்சுக்கொண்டு இதுல இந்த 10க்கும் 20க்கும் இடையில ஒரு இடைவெளி ஞாபகம் வச்சிருந்தால் ப்ளூ கலர் பயன்படுத்தியிருக்கோம். அப்ப மாறான் மண்டலத்துல மேல போக போக வெப்பநிலை குறைவடையும். இந்த நீல கலர் பயன்படுத்தி இருக்கிறோம். படியா விளங்க வேணும். அடுத்தது மாற்றறிப்பெல்லையில வெப்பம் கூடவும் செய்யாது, குறையவும் செய்யாது, சீராக இருக்கும். சீராக இருக்கிறதுக்கு பச்சை கலர் பயன்படுத்தி இருக்கிறோம். ரைட். அதனால நான் இதுல பச்சை கலரை போட்டுக்கொள்றேன். ரைட். ஓகே. இப்ப படைமண்டலத்துக்கு பார்ப்போம். இந்த இடத்துல வெப்பநிலை 60க்கு வந்துச்சு. படைமண்டலத்துல மேல போக போக வெப்பம் கூடும். படைமண்டலத்துல மேல போக போக வெப்பம் கூடும். கிட்டத்தட்ட நாங்க இந்த -30 வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கொள்வோம். -30 இந்த இது வரைக்கும், -30 வரைக்கும் கிட்டத்தட்ட சரியா அதுல நேரா கொண்டு போடணும்ல, கிட்டத்தட்ட வச்சிருந்தால் கூடும். படைமண்டலத்துல வெப்பம் கூடும். சோ சிகப்பு கலர் பயன்படுத்தி இருக்கிறோம். அப்ப இங்க இருந்து 30 வரைக்கும் கூடும். அப்ப இப்படி போட்ட போறோம். மறுபடி இடைமண்டலத்துல என்ன நடக்கும்னு எங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னுக்கு இந்த படைதறி பெல்லையில வெப்பம் கூடவும் செய்யாது, குறையவும் செய்யாது, வெப்பநிலை சீராக இருக்கும். அதுக்கு நான் பச்சை கலர் போட்டிருக்கிறேன். இப்ப இடைமண்டலத்துல குறையும். இடைமண்டலத்துல மேல உசரம் போக போக வெப்பம் குறையும். கடைசி மேக்சிமம் எவ்வளவு வரைக்கும் குறையும்? -90 வரைக்கும் குறையும். சோ இங்க பாருங்க, -90 இந்த இருக்கு. ரைட். இங்க வரைக்கும் குறையும். குறைகிறதுக்கு என்ன கலர் பயன்படுத்த போறோம்? நீல கலர் பயன்படுத்த போறோம். சோ இங்க இருந்து ப்ளூ கலரை போட்டால் குறையும் அர்த்தம். சோ இனி இந்த இடத்துல நிலையாக இருக்கும். நிலையாக இருக்கிற இடத்துக்கு கிரீனை போட்டுக்கொள்வோம். ரைட். அடுத்தது இந்த வெப்பமண்டலத்துல எங்களுக்கு வெப்பம் கூடும், விரைவு அதிகமா கூடும். சோ இப்படி போட்டு விட்டால் சரி. சோ இப்ப இந்த படத்துல 4 வளிமண்டல படைகள் காட்டப்பட்டிருக்குது. மாறன், படை, இடை, வெப்பம். அந்த 4 வளிமண்டல படைகள மேலெல்லை தனிய ஸ்பெஷலா காட்டி இருக்கிறோம். ஏண்டா மாற்றறிப்பெல்லை, படைத்தறிப்பெல்லை, இடைத்தறிப்பெல்லை. இந்த 3 அந்த எல்லைகள்லையும் வெப்பநிலை சீரான தன்மை அத படத்துல காட்டி இருக்கிறோம். மாறன் மண்டலத்துல குறையும். ப்ளூ கலர் காட்டி குறையும். எவ்வளவு வரைக்கும் குறையும்னு போட்டிருக்கிறோம். புவியிட மேற்பரப்புல இருந்து எவ்வளவு வரைக்கும் குறையும். படைமண்டலத்துல கூடும். எவ்வளவு வரைக்கும் கூடும்னு போட்டிருக்கிறோம். மாற்றறிப்பெல்லையில இருந்து கூடிக்கொண்டு போகும். எவ்வளவு வரைக்கும் கூடும். இடைமண்டலத்துல படைத்தறி பெல்லையிலிருந்து மேல போக குறைஞ்சு கொண்டு போகும்.
-90 வரைக்கும் குறையும் போட்டிருக்கிறோம். திரும்ப கூடும்னு சும்மா போட்டு விட்டுருக்கோம். சோ இப்ப 4 வளிமண்டல படைகளை இந்த வரைவுல காட்டி அந்த ஒவ்வொரு வளிமண்டல படைகள்லையும் வெப்பநிலை குறைகிறது கூடுறது அந்த இடைவெளிகள்ல நிலையாக சீராக இருக்கிற தன்மையை இந்த படத்துல காட்டியிருக்கிறோம். சோ இப்ப எங்களோட ஒரு வேலை நாங்க செஞ்சு முடிச்சிட்டோம். வெப்பநிலை எப்படி வளிமண்டல படைகள்ல கூடுறது குறைகிறது தொடர்பா போட்டு இருக்கிறோம். இப்ப அமுக்கத்துக்கு போகும். அமுக்கம் மிக இலகுவானது. அமுக்கத்துக்கு போய்க்கொள்வோம். நம்ம அமுக்கத்தை அளக்கிற அளவீடு நான் போன வகுப்புல உங்களுக்கு சொன்னேன் மில்லிபார். சோ இந்த பக்கம் அமுக்கத்திற அளவிட மில்லிபாரை நாங்க அமுக்கத்தை போட்டு காட்ட போறோம். நான் போன வகுப்புல உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன். கடல் மட்டத்துல அமுக்கம் இதுக்கு நேரா கடல் மட்டம். இதுல அமுக்கம் 1013 மில்லிபார். 1013 மில்லிபார். இங்க 1013 போட்டா காணும். ஏன்னா இங்க மில்லிபார்னு போட்டு. அப்ப அமுக்கம் இந்த இடத்துல வளி அமுக்கமா அமுக்கம். இந்த இடத்துல உயரம். இதையும் மறந்துடாம போடுவோமா. உயரம் கிலோமீட்டர்ல, அமுக்கம் மில்லிபார்ல. இப்ப எங்களுக்கு தேவை எங்களுக்கு தெரியும் வடிவா புவியிட மேற்பரப்புல இருந்து மேல போக 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 அமுக்கம் குறைந்து கொண்டு போகும். இந்த வெப்பம் மாதிரி ஒரு இடத்துல குறைஞ்சி ஒரு இடத்துல கூடி ஒரு இடத்துல குறைஞ்சி ஒரு இடத்துல கூடி அப்படி கிடையாது. மேற்பரப்புல இருந்து மேல போக 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 அமுக்கம் குறைந்து கொண்டு செல்லும். அப்ப நாங்க சில நம்பர்ஸ் பாடமாக்கி அடிச்சு விட்டா காணும். ரைட், கிட்டத்தட்ட இதுல 1013 வந்துட்டு பிள்ளைகள் இங்க பார்த்து கொள்ளுங்க. இந்த எல்லையில 500 போட்டு விடுங்க. 500 போட்டா காணும். மில்லிபார் மேல போட்டிருக்கோம். இந்த இதுக்கு நேரம் ஒரு 500 போட்டீங்கன்னா சரி. ரைட், அடுத்த கருத்து பாருங்க. இந்த 50 இருக்கலாம். இதுல 1 போட்டீங்கன்னா காணும். 50 கிட்ட 1 போட்டீங்கன்னா காணும். பாருங்க எப்படி குறைஞ்சிட்டு பாருங்க. 1013 இந்த இடத்துல 500 மில்லிபார், இந்த இடத்துல 1 மில்லிபாரா வந்துட்டு. சோ அதுக்கு மேல இந்த 80 பாக இருக்குது முடிகிற இடம். அதுல 0.01 போடப்படும். 0.01. மேல இந்த 120 கிட்ட 0.001 போடப்படும். அமுக்கம் அந்த அளவு குறை. 0.001 இலகுவானது. 113 கடல் மட்டத்துல அமுக்கம் 113. மேல மாற்றறி பெல்லை கிட்ட 500 கிட்டத்தட்ட. படைத்தறி பெல்லை கிட்ட 1 மில்லிபார். இடைத்தறி பெல்லை கிட்ட 0.01 மில்லிபார். அங்கால மேல 120ல 0.001 மில்லிபார். சோ அமுக்கம் கடல் மட்டத்திலிருந்து மேல போக போக குறைஞ்சி கொண்டு போகும். ரைட், இந்த வரைபடத்துல 4 வளிமண்டல படைகள் காட்டப்பட்டு ஒவ்வொரு வளிமண்டல படைகளிலையும் வெப்பநிலைக்கு என்ன நடக்குது அதோட மாற்றத்தை காட்டியிருக்கிறோம். அதே மாதிரி அமுக்கத்துக்கு என்ன நடக்குன்னு காட்டியிருக்கிறோம். மறுபடி ஒருக்கா உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நீங்க இந்த ரெக்கார்டிங்க போட்டு கேட்கலாம், பார்க்கலாம். ஏதாவது சந்தேகங்கள் வகுப்பு தொடர்பான விடயம் என்ற வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தந்த அதுக்கு நீங்க எடுத்து கேட்கலாம். சோ அடுத்த விஷயத்துக்கு போகும். 077 31 48 264. ரைட், அடுத்த பாடத்துல அடுத்த விடயத்துக்கு போகும். ரைட், பெரிய கஷ்டம் இல்ல இது. ஓகே, அடுத்த விஷயம் பிள்ளைகள் ரைட், இன்னொரு விஷயம் உண்டு. இங்க பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள் வடிவா. இன்னொரு இலகுவான விடயம். ரைட், இதுல இந்த வளிமண்டலத்துல வாயுக்கள் இருக்கு. பல்வேறுபட்ட வாயுக்கள் இருக்கு. உதாரணம் ஆக்சிஜன், நைதரசன். பல்வேறுபட்ட வாயுக்கள் வளிமண்டலத்துல இருக்கு. எந்த வாயு கணக்க அளவுல எந்த வாயு கொஞ்ச அளவுல இருக்குது அது தொடர்பான விடயம். வளிமண்டலத்தில் இருக்கிற வாயுக்களும் அதோட சேர்ந்த வேற என்னென்ன விஷயம் சேர்ந்து இருக்குது வளிமண்டலத்தின்னு பார்க்க போறோம். சோ வளிமண்டலம் மாறன், படை, இடை, வெப்பம். இது இந்த லிமிட் 120 புவியிட மேற்பரப்புல இருந்து 120 கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் இருக்கிற வளிமண்டலத்துல என்னென்ன வாயுக்கள் இருக்குது, வேற என்ன சேர்ந்து இருக்கு வாயுக்களோட. தூசிகள் இருக்குது, துணிக்கைகள் இருக்குது, வளிமண்டலத்தை மாசாக்குற பொருட்கள் இருக்கு. சோ என்னென்ன இருக்குது இந்த வளிமண்டலத்தை பார்க்க போறோம். சோ வளிமண்டலத்தில் வாயுக்களின் சேர்க்கைன்னு பார்ப்போம். வாயுக்களின் சேர்க்கை என்னென்ன சேர்ந்து இருக்கு. ஓகே, இப்படி பார்க்க போறோம். இங்க பார்த்துக்கொள்ளுங்க. இந்த ஒரு தெளிவான PDF நோட்ஸ் தந்திருக்கிறேன். இதுக்குள்ள வாயுக்கள்
இதுல சதவீதம் எந்த அளவுல இருக்குன்னு பார்ப்போம். கொள்வனவு வீதம், கொள்வனவு வீதம் பார்ப்போம். ரைட், என்னென்ன வாயுக்கள் எந்தெந்த அளவுல இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, இது நோட்ஸ் நான் தெளிவா தந்திருக்கேன் பிள்ளைகள், அதை நீங்க பார்க்கலாம். ஏதாவது மாற்றம் வந்ததுன்னா நான் உங்களுக்கு இதை மாத்திக்கொள்ளுங்கன்னு சொல்லுவேன். அப்படி இல்லாட்டி தேவை இல்லை. இங்க பாருங்க பிள்ளைகள், வாயுக்கள்ல வளிமண்டலத்துல மிக அதிக அளவு இருக்கிற வாயு நைதரசன். நைதரசன் எம்சிக்குள்ள அடிக்கடி கேட்கலாம். வளிமண்டலத்தில் அதிக அளவு சதவீதத்தில் காணப்படும் வாயு நைதரசன். கிட்டத்தட்ட 78.09, 78.09. சில நேரங்களில் இதை மட்டம் தட்டி சொன்னால் 78 வீதம் அப்படி சொன்னாலும் சரி. சோ சொல்லிட்ட நம்ம பாடத்திட்டத்துல போட்டிருக்கு 78.09. சோ 78ன்னு சொன்னாலும் சரி. வளிமண்டலத்துல நைதரசன் வாயு தான் அதிக அளவு இருக்கும். அதுல அளவு சொல்லப்பட்டிருக்கு. 2வது இடத்துல ஒக்சிஜன் இருக்கும். ஒக்சிஜன் O2. O2 20.95. சில நேரம் இத 9.5 கிட்டத்தட்ட 1.5 வந்தால் இது 1 இது 21. அப்ப சில நேரங்கள்ல இத 21% சொல்லி எம்சிக்யூல எங்கேயோ பயன்படுத்தி இருந்தாலும் அதுவும் சரி போடலாம். இது சொல்லிட்டானது. சோ வளிமண்டலத்துல அதிக அளவு இருக்கிற வாயு ஃபர்ஸ்ட் நைதரசன், செகண்ட் ஒக்சிஜன். இந்த 2 வாயுக்களும் வளிமண்டலத்துல இந்த 2 வாயுக்களுக்கும் ஒரு ஸ்பெஷல் இருக்கு. அது என்னன்னு சொல்றேன், இங்க வந்து பார்க்க. இந்த 2 வாயு புள்ளிகள் வளிமண்டலத்தில இருந்து அளவுகள்ல பெரிய அளவுக்கு மாற்றம் ஏற்படுத்தாது. இரவா இருந்தாலும் சரி, பகலா இருந்தாலும் சரி, அல்லது குளிர்காலமா இருந்தாலும் சரி, வெப்ப காலமா இருந்தாலும் சரி, அப்படி எந்த காலத்துக்கும் எந்த இடத்துக்கும் இந்த நைதரசன் ஒக்சிஜன் அளவுல பெரிய மாற்றங்கள் ஏற்படாது. வளிமண்டலத்துல இது நிலையாக இருக்கும். இதுல கூட்டுக்கள் அதுகள்ல மாற்றம் ஏற்படுறது இல்லை. அதனால தான் நாம உயிர் வாழ்றோம். சோ நைதரசனும் ஒக்சிஜனும் மாற்றம் அடையாத வாயுக்கள். அதனால இந்த 2 வாயுக்களையும் நிரந்தரமான வாயுக்கள் என்று சொல்லுவாங்க. நிரந்தரமான வாயுக்கள், நிரந்தரமான வாயுக்கள். சோ எம்சிக்குள்ள கேட்கலாம், வளிமண்டலத்தில் காணப்படுகின்ற நிரந்தரமான வாயுக்களை கொண்ட விடை தெரிவு. வளிமண்டலத்துல 2 நிரந்தரமான வாயு தான் இருக்கும். 1 நைதரசன், 2 ஒக்சிஜன். வடிவா பார்க்க வேணும். இப்ப அடுத்த வாயுக்கள் வேற என்ன வாயுக்கள் இருக்குன்னு பார்ப்போம். நீராவியும் ஒரு வாயு. நீராவியும் வளிமண்டலத்துல இருக்கிற ஒரு வாயு தான். நீராவி வளிமண்டலத்துல எந்த அளவுக்கு இருக்கும்னு சொன்னால் 0.2% தொடக்கம். 0.2 சொன்னால் 1க்கும் குறைவு. தொடக்கம் 4% அளவுல இருக்கும். 0.2 தொடக்கம் 4 அந்த வேரியேஷனுக்குள்ள நீராவி இருக்கும். ஏன்னா நீராவி பிள்ளைகள் மாறுபடும். ஒவ்வொரு இடத்துக்கும் இடம் நீராவி மாறுபடும். ஒவ்வொரு காலத்துக்கும் மாறுபடும். என்ன சொன்னால் எங்களுக்கு தெரியும், 12ஆம் ஆண்டு 13ஆம் ஆண்டு நாங்க இப்ப படிச்சு கொண்டிருக்கிற பாடத்துல படிச்ச முக்கியம், நீராவி எண்ணத்துல தங்கி இருக்கு. வளிமண்டலத்துல இருக்கிற ஈரப்பதன் அதான் நீராவி. அது எண்ணத்துல தங்கி இருக்குன்னு எங்களுக்கு வடிவ படிச்சோம். அது தங்கி இருக்கிறது வெப்பநிலையில. வெப்பநிலை கூட கூட அந்த வாயுல நீராவி அதிகமாக வரும். வெப்பநிலை குறைய குறைய நீராவி குறைய வரும். சோ எங்களுக்கு அது வடிவா தெரியும். ரைட். அப்ப நீராவி வந்து மாற்றம் அடைகிற வாயு. அதே மாதிரி CO2 கார்பன் ஆக்சைடும் மாற்றம் அடையும். கார்பன் ஆக்சைடு காடுகள் இல்லாத பகுதிகள் அதிக அளவு கார்பன் ஆக்சைடு இருக்கும். காடுகளை அண்டிய பகுதியில கார்பன் ஆக்சைடு குறைவாத்தான் இருக்கும். என்றால் காடுகள் கார்பன் ஆக்சைடை உறிஞ்சி தங்களோட உடம்புக்குள்ள வச்சிருக்கும். மரங்கள், தாவரங்கள். சோ காடுகளை அண்டிய பகுதிகளில் கார்பன் ஆக்சைடு குறைவாக இருக்கும். மரம் அதை உறிஞ்சி எடுத்துடும். ஃபேக்டரிகள் இருக்கிற இடத்துல கார்பன் ஆக்சைடு கூட வரும். ஏன்னா அது வெளியேற்றப்படுறதால அந்த புகைகள் மூலம். சோ கார்பன் ஆக்சைடு மாறும். நீராவி மாதிரி இடத்துக்கு இடமும் காலத்துக்கு காலமும் கார்பன் ஆக்சைடு மாறும். சோ வளிமண்டலத்துல சராசரியா கார்பன் ஆக்சைடு 0.03% இருக்கும். 0.03% இருக்கும். அடுத்த ஓசோன். ஓசோன் சொன்னா O3 சொல்றது. ஓசோன் 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 O3 எழுதுற. ஓசோன் வந்து பிள்ளைகள் இப்படி இருக்கும். 0. கொஞ்ச அளவு 0.00006 1 2 3 4 0 மாறும். ஓசோன் வந்து இருக்கும். ஓசோனும் பிள்ளைகள் சில இடத்துல வளிமண்டலத்துல படைமண்டலத்துல ஓசோன் கவர் பண்ணப்பட்டிருக்கு. சில இடத்துல ஓசோன் சிதைந்து இருக்கு. உங்களுக்கு தெரியும், நாங்க படிச்சிருக்கிறோம். பழைய சின்ன வகுப்புகள்ல படிச்சிருப்பீங்க ஓசோன் படையில தேய்வுகள்.
சில இடத்துல ஓசோன் நல்ல நெருக்கமாக இருக்கு. ஸோ ஓசோனும் இடத்துக்கு இடம் மாறும். ஸோ இந்த 3 வாயுவும் மாறுபடும். அதுல அளவுகள், வீதங்கள், அதுல கட்டமைப்புகள்ல மாறுபடும். அதனால இந்த 3 வாயுக்களை சொல்லுவாங்க மாறுபடும் வாயுக்கள்னு சொல்லுவாங்க. நான் இப்படி போட்டு காட்டுறேன். இந்த 3ஐயும் மாறுபடும் வாயுக்கள்னு சொல்லுவாங்க. மாறுபடும் வாயுக்கள். இது 3ம் மாறுபடும் வாயுக்கள். சோ எம்சிக்யூல எங்கேயோ கேட்கலாம். மாறுபடும் வாயுக்களை கொண்ட விடை தெரிவது. வளிமண்டலத்தில் மாறுபடும் வாயுக்களை கொண்ட விடை தெரிவதுன்னு சொல்லி எம்சிக்யூல கேட்கலாம். நீராவி, கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன், இது 3ம் மாறுபடும் வாயுக்கள். ரைட். இனி வேற வாயுக்கள் இருக்கு. வளிமண்டலத்துல வேற ஆர்கன் இருக்கு. ஆர்கன் வாயு இருக்கு. ஆர்கன் வளிமண்டலத்துல 0.93. 0.93. 0.93 என்று சொன்னால் இதை விட கூட, ஓசோனை விட கூடத்தான் இருக்கு. அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடை விடையும் கூட. அப்ப இது ரெண்டுக்கும் முன்னுக்கே ஆர்கன் வந்துடும். கார்பன் டை ஆக்சைடு ஓசோனை விட ஆர்கன் கூட இருக்கு. 0.93. இது போக ஹீலியம் இருக்கு. ஹீலியம் வாயு. இந்த ஹீலியம் வாயு வளிமண்டலத்துல மிக குறைவு பிள்ளைகள். அது வீதத்துல சொல்ல முடியாது. கொஞ்சம் குட்டி, மிக கொஞ்சம் சொற்பளவுலதான் ஹீலியம் வாயு வளிமண்டலத்தில் இருக்கு. அதனால அதுல அளவு சொல்ல முடியாது. 0.000000 அப்படியே சொல்லிட்டு போறோம். கொஞ்சம் தான் இருக்கு வளிமண்டலத்துல. அதனால அதை இப்படி சொல்றாங்க. சுவடுண்டா கொஞ்சம். அடுத்தது நியோன் வாயு இருக்கு. அதுவும் சுவடு கொஞ்சம். அடுத்தது கிரிப்ரன் சொல்ற வாயு, கிரிப்ரன், அதுவும் சுவடு. சோ இதெல்லாம் ஏனைய வாயுக்கள்னு சொல்லுவோம். இன்னும் இந்த வளிமண்டலத்துல இருக்க இந்த 4 வாயு ஏனைய வாயுக்கள்னு சொல்லுவோம். ஏனைய வாயுக்கள். இது ஏனைய வாயுக்கள். ஏனைய வாயுக்களை தருகன்னு கேட்க மாட்டாங்க. தெரிஞ்சு கொள்ளுங்க. ஏனைய வாயுக்கள். ஏனைய. அடுத்தது வாயுக்கள் அல்லாத விஷயம் இருக்கு வளிமண்டலத்துல. வாயுக்கள் இல்லாத விஷயம், வாயுக்கள் அல்லாத விடயம் இருக்கு. தூசி, நிறைய தூசிகள் வளிமண்டலத்தில் இருக்கு. தூசுக்கள் இருக்கும். அதுவும் மிக குறைவான அளவிலான் இருக்கும். ஸோ வாயுக்கள் அல்லாத விஷயம் தூசுக்கள் சொல்லலாம். மிக முக்கியமான இன்னொன்றும் வளிமண்டலத்தில் இருக்கும். அதை பார்த்தால் இதுல கட்டமைப்பு முடிஞ்சிடும். மிக முக்கியமான இன்னொரு விஷயமும் வளிமண்டலத்தில் இருக்கும். அதாவது வளிமண்டலத்தை மாசாக்குற பொருட்கள் இருக்கும். மாசாக்கிகள் வளிமண்டலத்தை மாசாக்குறது, வளிமண்டலத்துல கட்டமைப்பை சீர்குலைக்கிறது. அப்படியாப்பட்ட விடயம் இருக்கும். சல்பர் ஆக்சைடு, சல்பர் ஆக்சைடு வளிமண்டலத்தை மாசாக்குற ஒரு மாசாக்கு. நைதரசன் ஆக்சைடு இதுவும் வளிமண்டலத்தை மாசாக்குன்ற வாசாக்கு. மெதேன், நாம மிதேன் சொல்லுவோம். மெதேன் இது எல்லாமே சுவடு கொஞ்சம் அளவுலான் இருக்கும். ஸோ இது வளிமண்டல சேர்க்கை. ஸோ இது கவனிச்சு கொள்ள வேண்டும். நைதரசன் தான் வளிமண்டலத்துல மிக அதிக அளவாக இருக்கிற வாயு, நைதரசன் வாயு. ரைட். இப்ப இந்த வளிமண்டலத்துல சேர்க்கை பெரிய அளவு கஷ்டம் இல்லை. பிள்ளைகள் சேர்த்து வைக்க வேணாம். வடிவா இப்பவே பாடமாக்கி கொள்ள வேணும். ரைட். இன்னும் 2 சின்ன விஷயம் இருக்குது. அதை பார்த்துட்டு நாங்க வகுப்பை முடிச்சு கொள்ளாம. இன்னும் 2 குட்டி விடயம் இருக்குது. ரைட். இங்க பாரு, வளிமண்டலத்துல முக்கியத்துவம் வடிவ தெரிஞ்சிருக்க வேணும். வளிமண்டல நான் உங்களுக்கு நோட்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணியிருக்கிறேன். என்ன புத்தகம் சென்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த பாடத்துக்கு தவணை உண்டு. இன்றைக்கு மறுபடியும் உங்களோட 2027 குரூப்ல அந்த புத்தகத்தை சென்ட் பண்றேன். எடுக்காதாக்கள் எடுத்துக்கொள்ளும். வளிமண்டலத்தின் முக்கியத்துவம். உண்மையிலே பிள்ளைகள் வளிமண்டலத்துல முக்கியத்துவம்னு பார்த்தால் 4 படை இருக்குது. மனுஷனுக்கு அல்லது தரையோட நெருங்கின தொடர்பு இருக்கிறது மாறன் மண்டலம். இந்த மாறன் மண்டலம் தான் மிக முக்கியமான ஒரு வளிமண்டல படை. மனிதருக்கோ உயிரினங்களுக்கோ மிக இம்பார்ட்டன்டான, மிக அவசியமான நிறைய விஷயம் இந்த மாறன் லேயருக்குள்ள இருக்குது. மாறன் மண்டலத்துக்குள்ள இருக்குது. மாறன் மண்டலம் 8 தொடக்கம் 16. ஸோ தரையிலிருந்து மனிதர்களோட நெருக்கமா, பூமியிட மேற்பரப்போட நெருக்கமா இருக்கிறது இந்த மாறன் மண்டலம். ஸோ இந்த மாறன் மண்டலம் மிக முக்கியமான விடயங்களுக்கு பயன்படுது. ஒன்று, வானிலை செயற்பாடு. இதை நீங்க வடிவ விளக்க முடியும். உங்களோட புத்தகத்துல போட்டிருக்க வானிலை செயற்பாட்டுக்கு சொன்னா என்ன? மேகங்கள் உருவாகிறது, மழை பொழிகிறது, இடி மின்னல்கள்,
ஸோ இந்த மாதிரி வானத்துல நடக்கிற செயற்பாடு எல்லாமே மாறன் மண்டலத்துல நடக்கும். அதெல்லாம் மிக முக்கியம். மழைப்பொழிவு, ஆவியாக்கம், ஸோ அது நடக்குது. அப்போ ஒரு பிரதான முக்கியம் வளிமண்டலத்துல முக்கியம் மாறான் மண்டலத்துல நடக்கிற வானிலை செயற்பாடு. ரெண்டாவது, இந்த மாறன் மண்டலத்துல பிள்ளைகள் வளிமண்டல கட்டமைப்புல 50% இதுலதான் இருக்கு. மாறன் மண்டலத்துலதான். வளிமண்டலம் 100% எடுத்தால் அதுல இருக்கிற 50% வாயுக்கள் சேர்க்கைகள் இந்த மாறன் தான் இருக்கு. மிக முக்கியம். மாறன் மண்டலம். மூணாவது, உயிரினங்கள நிலைப்பு. உயிரினங்களின் நிலைப்பு அப்படின்னு என்னன்னு சொல்றேன். உயிரினங்களின் நிலைப்புன்னு சொன்னா 2 விஷயம் வரும். ஒன்று நம்ம விலங்கு வரும், 2வது தாவரம் வரும். தாவரம் விலங்கு தான் உயிரினங்கள். சோ இந்த உயிரினங்கள நிலைப்புக்கு இந்த மாறான் எப்படி முக்கியம்டா, விலங்குகள சுவாசத்துக்கு ஆக்சிஜன். மாறன் மண்டலத்துல தான் ஆக்சிஜன் செறிவு அதிகமாக இருக்கு. அது இல்லாட்டி விலங்குகள் இறந்துடும். அதே மாதிரி தாவரங்கள ஒளித்தொகுப்புக்கு தேவையான கார்பன் டை ஆக்சைடு. சோ மிக பிரதானமா 3 முக்கியமான விடயம் மாறன் மண்டலம் புவிக்கு செய்யுது. ஒன்று, வானிலை செயற்பாடுகள் அங்கு இடம்பெறதால தான் உயிரினங்கள் நிலைச்சிருக்கு. 2வது, வளிமண்டல கட்டமைப்புல 50% விடயங்கள் இந்த மாறன் மண்டலத்துல இருக்கு. 3வது, உயிரினங்கள் நிலைப்பிற்கு பெரும் பங்காற்றி கொண்டு வருது. அதாவது தாவரங்களுடைய ஒளித்தோப்புக்கு தேவையான கார்பன் டை ஆக்சைடு, விலங்குகள சுவாசத்துக்கு தேவையான ஆக்சிஜன் இந்த வளிமண்டல படைகளான மாறன் மண்டலத்தில் இருந்தால் பெறப்படுது. எனவே இதுல எதுவும் பிரச்சனைகள் இருந்தால் வளிமண்டலம் உயிரினங்கள் நிலைச்சிருக்காது. அடுத்த மிக முக்கியமான 2வதா படைமண்டலம். படைமண்டலம் படைமண்டலத்தை பத்தி எங்களுக்கு தெரியும். படைமண்டலத்துல மிக முக்கியமான ஒரு ஆள் இருக்கிறார். பேர்லயே இருக்குன்னு போன வகுப்புல சொன்னேன், ஓசோன். ஓசோன் ஓசோன் மிக மிக முக்கியமானது. இந்த ஓசோன்ற வேலை புற ஊதா கதிர்களை உறிஞ்சிடும். புற ஊதா கதிரை உறிஞ்சி ஓசோன் வச்சிருப்பார், கீழே விட மாட்டார், தரைக்கு விட மாட்டார். ஸோ புற ஊதா கதிர்னு சொல்றது கடும் வெப்ப கதிர்கள். புற ஊதா கதிர் அது நேர வந்து புவி மேற்பரப்புகளை விழுந்தால் தாவரங்களும் அழிவடையும், அதுல மாற்றங்கள் ஏற்படும். விலங்குகளும் பல்வேறுபட்ட விதங்கள்ல அழிவடையும். ஸோ உயிரினங்கள் புற ஊதா கதிர் நேர வந்து விழுமா இருந்தால் பூமியில ஹீட் கூடி அழிஞ்சு போயிடும். ஸோ அந்த புற ஊதா கதிரை நேர பூமிக்கு விடாம அப்படியே ஓசோன் தடுத்து அவர் உறிஞ்சி வச்சிருப்பார், பூமிக்கு விடாம. ஸோ ஓசோன் படைமண்டலத்துல இருக்கிற ஒரு லேயர். அது புற ஊதா கதிர்களை உறிஞ்சி புவியில உவப்பான ஒரு வெப்பநிலையை பேணி கொண்டிருக்குது. ஸோ அதனால மிக முக்கியமாக படைமண்டலம் ஒரு பகுதியாக இருக்கு. படைமண்டலத்துல இன்னொரு விடயம் ஒன்று நடக்கும். பூமியை மோதுறதுக்கு வேகமா விண்கள் வரும்போது அது வெப்பமண்டலத்துக்குள்ள வருவார், இடைமண்டலத்துக்குள்ள வருவார், படைமண்டலத்துக்குள்ள வருவார். அங்கால எரிஞ்சி சாம்பலாத்தான் பூமிக்கு வருவார். சோ எரிகற்கள் அல்லது விண்கற்கள் அழிவடைதல். விண்கற்கள் அழிவடைதல். அப்ப வளிமண்டலம் இவ்வளவு காரணங்களுக்காக மிக முக்கியமான ஒன்றாக காணப்படுது. இது உங்களோட புத்தகத்துல தெளிவா விளக்கமா போட்டிருக்கிறது. வடிவா பாரு. இப்ப இப்படியாப்பட்ட வளிமண்டலம் மனிதர்கள மோசமான நடவடிக்கையினால பாதிக்கப்படுது. இது சின்ன பிள்ளைகளுக்கும் தெரியும். என்னென்று சொன்னால், வளிமண்டலத்தை மோசமாக பாதிக்கின்றன்னு சொன்னா 2 வரும். நேரான பாதிப்பும் வரும், மறையான பாதிப்பும் வரும். இந்த இடத்துல மோசமான பாதிப்பு. வளிமண்டலத்தை மோசமாக பாதிக்கின்ற, அப்படி போடுவோம், மோசமாக பாதிக்கின்ற மனித நடவடிக்கை. ஒரு 3 மனித நடவடிக்கை விபரமா விளக்க தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு போதும். ரைட்? நான் சொல்றேன். முதலாவது, வளிமண்டலத்தை மாசடைய செய்கின்ற மிக முக்கியமான மனித நடவடிக்கை காடழிப்பு. ஒரு புத்தகத்துல வடிவா போட்டப்பட்டிருக்கு. காடை அழிக்கிறதால எப்படி வளிமண்டலம் மோசமா பாதிக்கப்படும். ஏண்டால் பூமி இருக்குது, அதை சுத்தி வளிமண்டலம் இருக்குது. எங்களுக்கு தேவை 120 கிலோமீட்டர் மட்டும்தான். அதான் ஸ்பெஷலான பகுதி. இதுல CO2 இருக்கு. இந்த CO2 இயல்பு பிள்ளைகள் வெப்பத்தை உறிஞ்செடுக்கும். CO2 கார்பன் டை ஆக்சைடு ஒரு இடத்துல கூட அந்த இடத்துல சூடு கூடும். ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு இயல்பு வெப்பத்தை உறிஞ்செடுப்பார்.
ஸோ CO2 கார்பன் டை ஆக்சைடு ஒரு வளிமண்டல பகுதியில கூடிக்கொண்டிருக்கும் என்றால் அந்த இடத்துல வெப்பமாகுமா, வளிமண்டலம் வெப்பமாகும், ஒவ்வாமை சூழல் உருவாகும். ஸோ CO2 கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி வளிமண்டலத்துல வச்சிருக்காம உறிஞ்சி தனக்குள்ள வச்சிருக்கிற ஆள் தான் காடு. அந்த காடை அழிச்சு விட்டால் உறிஞ்சிறதுக்கு ஆள் இல்லை. கார்பன் டை ஆக்சைடு அது வானத்துல இருக்கும், சூட வாங்கும், பூமியை சூடாக்கி கொண்டு இருக்கும், உவப்பான காலநிலை இருக்காது. ஸோ வளிமண்டலத்தை பாதிக்கிற மிக முக்கியமான ஒரு மனிதர செயற்பாடு காடுகளை வெட்டி அழிக்கிறது. ஏனென்றால் காடுகள் தான் கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி தேக்கி வைக்கிற ஒரு ஊடகம். அதை அழிக்கும் போது கார்பன் டை ஆக்சைடு வளிமண்டலத்துக்கு விடப்படும். அதனால் அந்த வளிமண்டலம் அதிக அளவு வெப்பமாகும், புவி வெப்பமடைதல் நடக்கும். இதுதான் இதுல இது. இரண்டாவது பிள்ளைகள், உயிர் சுவட்டெரிபொருள் தகனம். உயிர் சுவட்டெரிபொருள் தகனம் உங்களோட புத்தகத்துல வடிவ விளக்கம் தந்திருக்கு. உயிர் சுவட்டு என்று சொன்னால் நிலக்கரி, பெட்ரோலியங்கள் தான் உயிர் சுவட்டெரிபொருள். இந்த உயிர் சுவட்டெரிபொருள்ல போக்குவரத்து நடவடிக்கைகள், வாகனங்கள்ல, கைத்தொழில் இயந்திரங்கள்ல அதிக அளவு பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க மனிதர்கள். அந்த உயிர் சுவட்டெரிபொருளை பயன்படுத்தும் போது அது எரிவடையும் போது கார்பன் டை ஆக்சைடு இன்னும் பல நச்சுக்களை வளிமண்டலத்துல விடுது. அதனால வளிமண்டலம் மோசமாக பாதிக்கப்படுது. புத்தகத்துல வடிவா பாரு. மூன்றாவது இன்னொன்று சொல்லலாம், கைத்தொழில் நடவடிக்கை. இதுவும் வளிமண்டலத்தை மோசமாக பாதிக்கின்ற ஒன்று. கைத்தொழில் நடவடிக்கை, ஃபேக்டரிகள், அங்கட இயந்திரங்கள், அந்த ஃபேக்டரியில நடவடிக்கைகளால வளிமண்டலத்துல அதிகமான மாசாக்கிகள் சேரும். நாங்க படிச்சோம் நைட்ரசன் ஆக்சைடு, மெதேன், இதெல்லாம் மாசாக்கின்னு படிச்சோம். இந்த மாசாக்கிகளை, நச்சுக்களை, அந்த ஈய பொருட்களை அதிகமாக ஃபேக்டரி வானத்துக்கு விட்டுரும் புகை மூலமாக. ஸோ அதனால அந்த ஏரியாவோட வளிமண்டலம் பாதிப்படைய செய்யும். ஸோ வளிமண்டலத்தை மனிதன் மோசமாக பல நடவடிக்கைகளை செஞ்சு பாதிப்படைய வைக்கிறார். அதுல இந்த மூண்ட உங்களுக்கு நான் உங்களோட புத்தகத்துல போட்டு தந்திருக்கிறேன். கடைசி விடயம், அதோட வளிமண்டலம் முடியுது, இங்க பார்த்து கொள்ளுங்க. இது ஃபைனல் எக்ஸாமுக்கு வந்தது. இப்ப பார்த்தோம் மனுஷன் எப்படி வளிமண்டலத்தை பாதிக்கும் மோசமா. இப்ப மனுஷனை எப்படி வளிமண்டலம் பாதிக்கும் இங்க பாருங்க. இப்ப நான் சொல்ல போறேன், வளிமண்டலம் எப்படி மனிதனை பாதிக்கும். வளிமண்டலம் மனிதனை பாதிக்கும் விதம், இது எப்படின்னு பாருங்க. வளிமண்டலம் எப்படிதான் மனுஷனை பாதிக்குது, மனுஷன் எப்படி வளிமண்டலத்தை பாதிச்சான்னு பார்த்தோம். இப்ப மனிதனை எப்படி வளிமண்டலம் பாதிப்படையுது, பாதிக்க வைக்குதுன்னு பார்ப்போம். முதலாவது காலநிலை மாற்றம். வளிமண்டலத்துல நடைபெறுகின்ற பிரதானமான ஒரு விஷயம் காலநிலை மாற்றம். காலநிலை மாற்றம் வளிமண்டலத்துல இப்ப ரீசெண்டா அதிகமாக உலகத்துல பேசப்படுகின்ற, மாநாடுகளை கூட்டி ஆராயப்படுகின்ற உலகளாவிய ரீதிய விஷயம் இப்பத்தைய ஃபேமஸான சூழல் பிரச்சனை, காலநிலை மாறிக்கொண்டிருக்கு. இலங்கையிலையும் என்ன, வெப்பம் அடிக்க வேண்டிய காலத்துல வெப்பம் இல்லாம மழை பெய்யுது, மழை வர வேண்டிய சீசனுக்கு மழை வரல, வேற ஏதோ வருது, காத்தடிக்க வேண்டிய சீசனுக்கு காத்தடிக்கல. ஸோ கிளைமேட் மாறிச்சு. இப்படி இருந்த கிளைமேட், அப்படி இருக்க வேண்டிய கிளைமேட் அப்படி இல்லாம வித்தியாசமா போயிடுச்சு. இதுதான் காலநிலை மாற்றம். ரெண்டு விதமா காலநிலை மாற்றம் மனுஷனை மோசமா பாதிக்கும். ஒன்று, மனுஷனுக்கு நேரடியான பாதிப்பை கொடுக்கும், நேரடியா பாதிப்பு செலுத்தும் அவனை. அடுத்தது மறைமுகமாகவும் பாதிப்பு செலுத்தும், குறிப்பா விவசாயம். காலநிலை மாற்றம் விவசாயத்தை மோசமா பாதிக்கும். ஒரு சீசனுக்கு மழை சீசனா இருக்கும் என்றால் அந்த மழை சீசனை நம்பி, மழை வரும்னு நம்பி வளமையா அந்த சீசனுக்கு மழை வர்றது, அதுதான் ஒரு இடத்துல காலநிலை இயல்பண்டா. அதுக்காக பயிற்சிகை செய்யும் போது காலநிலை மாறி அந்த சீசனுக்கு மழை வராம விட்டா பயிற்சிகை அழிஞ்சிடும். அல்லது அறுவடை காலத்துல மழை வராது என்ற அப்படி சீசனுக்கு தானே பதம் பார்த்து தானே செய்வாங்க. ஸோ அறுவடை காலம் வெப்ப காலங்களா இருக்கும். அந்த அறுவடை காலத்துல திடீரென மாறி காலநிலை மாறி மழை வந்துட்டுண்டா முடிஞ்சிட்டு. அப்ப விவசாயம் மிக மோசமாக பாதிக்கப்படும். விவசாயம் மட்டும் இல்லை, மீன்பிடி, பல்வேறுபட்ட பிரச்சனை இந்த காலநிலை மாற்றத்தால் ஏற்படும். நோய் ஏற்படும், சுகாதார பிரச்சனை, வெயில்கள் அதிகமாக வந்தால், வெள்ளம் வந்தால் சுகாதார பிரச்சனை ஏற்படும். சோ வளிமண்டலத்துல நடக்கிற காலநிலை மாற்றம் மனிதனை நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாதிக்கும். புத்தகத்துல
பட்டிவா போட்டு. ரெண்டாவது இயற்கை அனர்த்தம். இயற்கை அனர்த்தம் வளிமண்டலத்துல நடக்கிற இயற்கை அனர்த்தம். இதுல கொண்டு எரிமலையை போற்றக்கூடாது. இந்த இயற்கை அனர்த்தம் என்ன இயற்கை அனர்த்தம் கதைக்கணும்? வானத்தோட சம்பந்தப்பட்ட காலநிலையோட சம்பந்தப்பட்ட இயற்கை அனர்த்தம் கதைக்கணும். இதுல நாங்க கதைக்கலாம் சூறாவளி, வெள்ளம், வெள்ளமும் வரும். இன்னொன்று சூறாவளி, வெள்ளம், வறட்சி மிக முக்கியம், வறட்சி. சோ இப்படி இயற்கை அனர்த்தங்கள் ஏற்பட்டு மனிதனை பாதிக்கும். சூறாவளி ஏற்பட்டு கரையோரம் சிதைவடையும், மீன்பிடி பாதிக்கப்படும், வெள்ளம் ஏற்பட்டு நிலம் வளமில்லாம போகும், பயிர்கள் அழிவடையும், வறட்சி ஏற்பட்டு நீர் பற்றாக்குறை ஏற்பட்டு பல்வேறு நோய்கள் உருவாகும், விவசாயம் பாதிக்கப்படும். சோ மனிதரை பாதிக்கின்ற வளிமண்டலத்துல நடக்கிற இரண்டாவது விஷயம் இயற்கை அனர்த்தம். மூன்றாவது எல் நினோ, லா நினா. எல் நினோ லா நினான்னு சொல்றது கரையோரங்கள்ல பசிபிக் கடற்கரை பகுதிகளில் நடக்கிற ஒரு மாற்றம், வளிமண்டலத்தில் ஏற்படுற வெப்பம் காரணமாக ஏற்படுகின்ற மாற்றம், காற்றுடைய போக்கு காரணமாக. சோ இந்த எல் நினோ லா நினோ வந்தால் வளமையா மழை பெஞ்சு கொண்டிருக்கிற இடத்துல மழை பெய்யாம போயிருமா, வளமையா வெயில் அடிக்கிற இடத்துல போய் மழை பெஞ்சு வெள்ளம் வருமா, மழை பெய்கிற இடத்துல பயங்கரமான வறட்சி வந்து காட்டுத்தீ ஏற்பட்டு அங்கு உள்ளவர்கள் பாதிக்கப்படுவாங்க. மழை பெய்கிற இடத்துல காட்டுத்தீ ஏற்படுமா, அவ்வளவு வெயில் வந்துடுமா. வெயில் வார இடத்துல கடும் மழை வந்து வெள்ளம் வந்து அழிஞ்சு போவாங்க. இதான் எல் நீலோ லா நீலோன்னு இருக்கு. இது எங்களுக்கு 12ஆம் ஆண்டுல 2ஆம் தவணையில 3ஆம் தவணையில நாங்க இந்த எல் நீலோ லா நீலோ படிப்போம். இது இப்ப எங்களுக்கு கிடையாது. சோ வடிவா பார்க்கணும் பிள்ளைகள். வளிமண்டலம் ஃபுல்லா பார்த்து முடிஞ்சிட்டு வளிமண்டலம்டா என்ன, 4 படை, மாறான் படை, இடை, வெப்பம், அந்த 4 படைகள்ல எப்படி பண்புகள் இருக்குது படிச்சோம். அதுக்கு பிறகு ஒரு படம் கீறி மேற்பரப்புல இருந்து அமுக்கத்துக்கு என்ன நடக்கும், மேற்பரப்புல இருந்து வெப்பத்துக்கு என்ன நடக்கும், அதை எப்படி மாற்றம் அடையும் சொல்லி ஒவ்வொரு படைகளூடாக ஒரு படம் கீறி படிச்சோம். அதுக்கு பிறகு வளிமண்டல சேர்க்கை, எந்த வாயு கூட இருக்குது, எந்த வாயு குறைய இருக்குது, எது நிரந்தரமான வாயு, எது மாறுபடும் வாயுன்னு படிச்சோம். அதுக்கு பிறகு வளிமண்டலத்தை மனிதர்கள் நடவடிக்கை எப்படி மாசடைய வைக்குதுன்னு படிச்சோம். அதுக்கு பிறகு வளிமண்டலத்துல முக்கியத்துவம், மனிதர்களுக்கு உயிரினங்களுக்கு என்ன முக்கியத்துவம் இந்த வளிமண்டலம்னு சொல்லி படிச்சோம். அதுக்கு பிறகு வளிமண்டலம் எப்படி மனுஷனை பாதிக்குதுன்னு படிச்சோம். ஸோ அடுத்த வகுப்பு கிழமையில 2 வகுப்பு போட்டிருக்குது. செவ்வாய் வெள்ளி உங்களோட மற்ற பிள்ளைகள் ஏனைய பிள்ளைகளுக்கும் தெரியப்படுத்துங்க. 2027க்கு ஃப்ரீயா வந்து படிச்சு ஜியோகிராஃபி என்னன்னு கண்டுபிடிச்சு போட்டு அது ஈஸியா இருக்கா, அந்த பாடம் சரியா உங்களுக்கு சூட்டபிளான பாடமானு கண்டுபிடிச்சு போட்டு உங்களோட பாடங்களை தெரிவு செஞ்சு படிக்கலாம். அதனால இதை தெரியப்படுத்துங்க. சாரி உங்களோட மைக் மெசேஜ் எல்லாம் ஆஃப் பண்ணி இருக்கிறேன்னு சந்தேகங்கள் கேட்காம அடுத்தடுத்த காலங்களில் அதை ஒன் பண்ணி விடுவேன்னா. ஓகே பிள்ளைகள், 2026 எங்களோட வகுப்பு ஸ்டார்ட் பண்ணுவோம். 2027 குட் நைட். 2026 அடுத்த உங்களோட லிங்குக்குள்ளால அடுத்த வகுப்பை ஸ்டார்ட் பண்ணுவோமா. ஓகே பிள்ளை, குட் நைட். ஓகே பிள்ளைங்களை, கோகோஸ் பிள்ளைகள், தேங்க்ஸ் பிள்ளைகள்.